இன்றைக்கி நான் கும்பகோணம் கடப்பா செஞ்சுருக்கேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கடப்பா செய்கிறதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பை நல்லா 1க்கு 3 தண்ணி சேர்த்து குழைய வேக வச்சுருக்கேன். 4 விசில் வர வரைக்கும் வச்சுருந்தேன். குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கேன். பருப்பு வெந்தப்புறம் கரண்டியால் அதை நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சப்புறம் கொஞ்சம் மசிச்சு விடணும். அதை பேஸ்ட் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பொடி பொடியாக செஞ்சு வச்சுக்கணும். இந்த கடப்பா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 3/4 டீஸ்பூன், இஞ்சி ஒரு 2-3 பீசஸ், பூண்டு 2, பூண்டு உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். கடப்பா செய்கிறதுக்கு முதல்ல எண்ணெயில் என்னென்ன பொருட்கள்லாம் வறுத்துக்கணும்னு பார்க்கலாம். 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 லவங்கப்பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். கடப்பா செய்கிறதுக்கு முதல்ல வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் விட குறைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடேறினதும் 2 பிரிஞ்சி இலை, அதில் லவங்கப்பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம் எல்லாம் சேர்த்துடலாம். ஜீரகம்லாம் பொரியிற வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். ஜீரகம்லாம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிறேன், அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுத்து. இப்போது அரைச்சி வச்ச இந்த மசாலா விழுதை இதோட சேர்த்துடணும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். முதல்ல இப்போ 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். அப்போது அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துடலாம். இந்த மசிச்சு வச்ச இந்த உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இந்த கடப்பா நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால் இப்போ 1 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். இதில் தண்ணி சேர்த்தப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சாதான் அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வாசனையாக இருக்கும். 5 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ மூடி எடுத்துட்டு ஒரு தடவை கலந்து விடலாம். தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து திருப்பியும் கொதிக்க விடணும். இப்போ இதில் தண்ணி சரியாக இருக்கிறதுனால நான் சேர்க்கலை. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 15 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து கடப்பால் தண்ணி சரியான அளவில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிடலாம். இதில் கொத்தமல்லி சேர்த்தப்புறம் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கடப்பா ரெடி. இப்போது இந்த கடப்பாவை இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடப்பா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.